சண்டே ஆஃப்னால நாங்கள் ஃபுஜைரா போகலான்னு சொல்லி கிளம்பி வந்தோம். ஃபுஜைராலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்கு ஃபுஜைரா ஃபோர்ட் இருக்குது. ஃபோட்டோ பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஸ்ரீலங்காவில் எப்படி வந்து கால் ஃபோர்ட் மாதிரியோ அது மாதிரி தான் ஃபுஜைராவில் ஃபுஜைரா ஃபோர்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தான் இது இங்கே இருக்குது. நல்ல சூடான டைமில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே குளிர் வர நேரங்களை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா சரியான மாதிரி ஹீட்டும் ஒரே தூசி, டெசர்ட் சைட்னால சரியான தூசியாகவும் இருக்கும். ஃபோட்டோ சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்றனால நாங்கள் வெயில் டைம் வந்தோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி ஃபுல்லாகவே டவுன் ஆகி இந்த ஃபோர்ட்லேருந்து பார்க்குற நேரம் நல்ல வியூ ஒன்று இருந்துச்சு. நான் ரொம்ப தூரம் கடந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சைடில் கொஞ்சமாச்சும் நான் மரங்களை பார்த்தேன். பின் சைடில் இருக்கிற அந்த பாறையோட இருக்க மரங்களை பார்த்தேன். ஃபோர்ட் வந்து டூரிஸ்ட் விசிட் பண்ணுற இடமா தான் இருக்குது. ஆனால் இந்த சீசனில் வந்து கூடுதலாக யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா சம்மர் டைம்னால இதை இங்கே குளிர் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. இங்கே போகிறதுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஐயோ முன்னுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன்னா நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு டிக்கெட்ஸோ இல்லைன்னா வேறு எதுவுமே நீங்கள் பே பண்ணுறதுக்கோ தேவைப்படாது. பாறைகளில் வந்து பூசப்பட்டிருக்கிறத ஒரு ஜாதி களிமண் மாதிரி தான் பூசி இருக்கிறாங்க. போகிற வழி அங்கங்கே எல்லாமே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு. அது வந்து ஷூட்டிங் ஹால்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெருசாக இந்த பாறை செஞ்சதுக்கான ரீசன் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபைட்டிங் அதாவது போர்களுக்காகத்தான் இந்த மாதிரி இடங்கள் செய்யப்படுறதா ஹிஸ்ட்ரியில் இருக்குது. யுஏஇயில் 16th செஞ்சுரியில் உருவான லார்ஜஸ்ட் கேசல் இது. இதில் சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக அப்படி ஒன்றுமே இல்லாட்டியும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படி போருக்காக இந்த மாதிரி இடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே கீழே வர நேரம் அங்கே பிரிசன் இருந்துச்சு. என் லைஃப்லேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வந்து பிரிசனை போயிட்டு பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி நாங்கள் இந்த பிரிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கம்பி அடிச்சிருக்கோம், இப்படி தான் படங்களில் காட்டுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரிசனை பார்த்தா மேபி அந்த டைமில் கம்பி அடிச்சு மூடி வச்சிருந்துருக்கலாம், இப்போ அதெல்லாம் உடஞ்சிருக்கலாம். ஆனால் எல்லா பிரிசன்லையுமே அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சு. மேபி இந்த ஹோல்ஸை வந்து அவங்க ஷூட்டிங் ஹால்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு வழி ஒன்று இருக்குது மேலே போயிட்டு பார்க்குறதுக்கு. நான் இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டேன் போனால் வெளியே வர முடியுமான்னு சொல்லி. இதுலேயும் மேலே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் அப்படி இல்லை, தெரியல. இதுக்கு இந்த ரூமுக்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தெரியல. வெளியில் ஏறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நமக்கு ஹைட்டுனா கொஞ்சம் பயம், அதனால ஹஸ்பண்ட் போய்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். மேலேயும் பார்க்குறதுக்கு அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த சிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஃபைட்ஸ்க்காக ஏதாச்சும் அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்களா இருக்கும். அந்த காலத்தில் போர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடமா இருக்கலாம். அப்படி நாங்கள் கீழே இறங்கி வார வழியில் வந்து சின்ன ஒரு சுரங்க பாதை இருந்துச்சு. அதுக்கு நான் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் மெலிஞ்ச ஒரு ஆள் தான் போக முடியும். உள்ளே போக ட்ரை பண்ணாலும் வெளியே வரதுக்கு கஷ்டமாக இருக்குமேனு சொல்லி போகலை. நாங்கள் அங்கனைக்கு இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்படியே நாங்கள் வெளியில் வர நேரம் இதுதான் அந்த சைட்லேருந்து வாஷ்ரூம். பாருங்கள் வாஷ்ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. ஃபோட்டோ சுற்றி இருக்கிற வீடுகள், அதாவது பழங்காலத்து வீடுகள் டூரிஸ்ட் போய் பார்க்குற மாதிரியே செய்து வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒரு மஸ்க் ஒன்று இருந்துச்சு. அக்கள் நடமாட்டம் பெருசாக இல்லாட்டியுமே ப்ரேயர் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.